அது சம்பாதனத்தை குறித்து பண்ணுறதுனால அது காமியமாக இருக்கு. அதே போல் ஆச்சாரியனை எப்போவுமே சதா தியானம் பண்ணணும் விதிச்சிருக்கிறதுனால அது விதிபல பிராப்தமாக நித்தியமாக சம்பாஷ புண்ணியோ மனசாத்தியாயத்துன்னு புத்திசித்த சம்பாஷணாதிகள் இருந்ததுன்னா அதுக்கு ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுனால அது நைமித்தியமாக மொத்தமே நம்ம பண்ணக்கூடிய காரிய கர்ம விசேஷங்கள்லாம் நித்திய நைமித்திக காமியம் அப்படின்னு 3 விதமாக இருக்கிறது. 3த்துக்குமே ஆச்சாரிய உபாசனம் வந்தனம் முக்கியமாக இருக்கிறதுனால யாதிர்ச்சிகமாக இங்கேயும் ஐஷங்கர் இந்த ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 3 விதமாக இந்த உற்சவ விசேஷம் அமைஞ்சிருக்கு. முதல்ல துரியாசிரம ஸ்வீகார ஆரம்பம் 20வது வருஷம் ஆரம்பம்னு 2011 ஐப்பசி மாதம் உத்திரட்டாதியில் பண்ணிட்டு கொண்டாடினோம். அதுக்கப்புறம் 20வது வருஷம் பூர்த்தி துரியாசிரம ஸ்வீகார பூர்த்தின்னு 2011 ஐப்பசி உத்திரட்டாதியில். இப்போ பீட்டாரோகணம் அப்படின்ற வியாதத்தில் இது 20வது பூர்த்தி வருஷம். இதுக்கும் ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு என்ன வித்தியாசம்னா பொதுவாக கிரகஸ்தாசிரமத்தை தொடர்ந்து துரியாசிரமம் சன்னியாச ஆசிரமம்